கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ரயில்வே போலீசாரும் அண்ணாமலை பல்கலைக்கழக NCC மாணவர்கள் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு மற்றும் குழந்தைகள், பெண்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் ரயில் பயணிகள் விபத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அண்ணாமலை நகர் ராஜேந்திரன் சிலையிலிருந்து சிதம்பரம் பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு பேரணி நடத்தினார்கள். படியில் உள்ள பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்து பேரணி நடத்தப்பட்டது. இந்த விழுப்புரம் பேரணியில் அண்ணாமலை பல்கலைக்கழக NCC இயக்கத்தின் மேனேஜர் கனகராஜ் மற்றும் முனிராஜ், தேசிய மாணவர் படை அலுவலர் திரு ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் ரயில் நிலைய மேலாளர் திரு சந்திரமோகன், திரு ரிஷிகேஷ் துவக்கி வைத்தனர். சிதம்பரம் ரயில் நிலைய ஆய்வாளர் அருண்குமார் மற்றும் சேகர் சிறப்பு ஆய்வாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வில் பெண்கள், குழந்தைகள் போதைப்பொருள் அதிகம் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு பயனுள்ளதாக இருந்ததாக கூறினார்கள். செல்போன் பேசிக்கொண்டு கடந்து செல்ல மாட்டோம். ரயில் பயணத்தின் போது படியில் அமர்ந்து பயணம் செய்ய மாட்டோம். கூடிய நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க முன்னெடுப்பேன். இந்தியாவின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று மரணம். போதையில் பயணம், பாதியில் மரணம். போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவே வல்லரசு இந்தியா. போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவே வல்லரசு இந்தியா. போதைப் பொருட்களை ஒழிப்போம். நல்ல பாதையை அமைப்போம். போதைப் பொருட்கள் இல்லாத உலகம் நல்லதொரு உலகம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிப்போம். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிப்போம். குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் ஏற்பட்டால் 1098 அழைப்போம். குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் ஏற்பட்டால் 1098 அழைப்போம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ந்தால் 18 அழைப்போம். ரயில் பயணத்தின் போது ஏற்படும் பிரச்சனைகளுக்கு 15
இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.